ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ராதிகாவை பார்த்து ராமமூர்த்தி கேக்குறாங்க, ஏதாவது பிரச்சனையாமா? அதுக்கு ராதிகா ஒண்ணுமில்ல மாமான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. செல்வி சொல்றாங்க, பிரச்சனை இருக்குன்னு சொன்னா கூட விட்டுறலாம், ஒண்ணுமில்லன்னு சொன்னாதான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஈஸ்வரி கோபி கிட்ட சொல்றாங்க, ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு எவ்வளவு பெருசா கத்துறா, அவ என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு கோபி கிட்ட சொல்றாங்க. ராமமூர்த்தி சொல்றாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களே பேசி தீர்த்துக்கட்டுமே அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, சின்ன பிரச்சனைக்கு போய் தாம்மா இந்த மாதிரி ஆடுறா. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் அவகிட்ட போய் கேக்குறேன்டா ராதிகா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ராதிகாவை கூப்பிடுறாங்க. கோபி சொல்றாரு, வேண்டாமா வேண்டாம், சின்ன பிரச்சனை தான். ஈஸ்வரி சொல்றாங்க, நீ தானே கோபி சொன்ன சின்ன பிரச்சனைக்கு கார்ல இருந்து ஏறினதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கான்னு, உன்னாலதான் கோபிக்கு நெஞ்சு வலியே வந்துச்சு. அப்புறமும் சும்மா இல்லாம அவனை போட்டு ஏன் இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க? ராதிகா சொல்றாங்க, நான் உங்க பையனை படுத்துறேனா? உங்க பையன் ரொம்ப ஒழுங்குன்னு நினைக்கிறீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஒரு பொய்யும் சொல்ல மாட்டான், எதையும் என்கிட்ட இருந்து மறைக்க மாட்டான் கோபி. ராதிகா கேக்குறாங்க ஈஸ்வரி கிட்ட, எதையும் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறது இல்ல? ஆமான்னு ஈஸ்வரி சொல்றாங்க. ராதிகா சொல்றாங்க, ஆபீஸ் இழுத்து மூணு அத சொன்னாரா அவங்க கிட்ட? வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன வளர்ற ராதிகா, நான் உண்மையதாங்க சொல்றேன். 2-3 நாளா இவரோட நடவடிக்கையே சரியில்லை. இவரோட ஆபீஸ்ல போய் பார்த்தா பெரிய பூட்டா தொங்க விட்டுருக்காங்க. எல்லாம் உங்க பையன் உங்ககிட்ட சொன்னாரா? பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க, கோவப்படாம என்ன கொஞ்சுவாங்களா? ஈஸ்வரி கோபி கிட்ட கேக்குறாங்க, ராதிகா சொல்றதெல்லாம் உண்மையா? ராதிகா சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா அப்படின்னு கோபி சொல்றாரு. ஈஸ்வரி கோபி கிட்ட கேக்குறாங்க, ஏன் இந்த விஷயத்த எல்லாம் சொல்லலன்னு அழுகுறாங்க. கோபி சொல்றாரு, சொல்லுன்னா என்னத்த சொல்றது, பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? நான் 1 வருஷமா கம்பெனில 10 ரூபா கூட லாபம் வரல, ஆபீஸ நடத்த வழி இல்லாம தோத்துட்டு மூடிட்டேன்மா ஆபீஸ. நல்லா கேட்டுக்கோங்க, கோபிநாத் ஆபீஸ மூடிட்டான் சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாரு கோபி. ஈஸ்வரி அழுதுகிட்டு குழம்பிக்கிட்டு இருக்காங்க. கோபி நல்லா ஆபீஸ நடத்தினான்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க. கோபி ராமமூர்த்தி கிட்ட சொல்றாரு, பிள்ளைங்க பிரச்சனை ஓடுறப்ப என் பிரச்சனை நான் எப்படி உங்ககிட்ட கொண்டுட்டு வர முடியும்? நான் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டேன். கோபி ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றாங்க, நான் வேலைக்கு போறேம்மா அப்படின்னு. பாக்கியாவை பார்த்து கோபி கேக்குறாரு, நம்ம மேல மேல போய்கிட்டு இருக்கோம், கோபி கீழே கீழே வந்துகிட்டு இருக்காருன்னு மிதப்புல உனக்கு சிரிப்பு வருது இல்ல? அதுக்கு பாக்கியா பேந்த முடிச்சுட்டு போறாங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். செலியன் சொல்றாரு, யார் நிக்கிறாங்களோ இல்லையோ அப்பா உங்க கூட நான் நிப்பேன், எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கப்பா. பாக்கியா கிட்ட கோபி சொல்றாரு, முன்னாடி நான் வேலைன்னு அலைஞ்சுகிட்டு இருப்பேன், நீ வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருப்பேன், இப்போ நீ பிசினஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நான் இப்ப வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. பாக்கியலட்சுமி சொல்றாங்க, ஒரு அக்கறையில தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். கோபி சொல்றாரு, பாக்கியலட்சுமிக்கு அக்கறை என் மேல? பாக்கியா சொல்றாங்க, நான் ஒரு ஐடியா சொல்லவா? இங்க நாங்க இப்ப ஆரம்பிக்கிற ஹோட்டலுக்கு நிறைய ஆளுக வேணும், நீங்க மேனேஜரா வரீங்களா? நான் வேணும்னா வேலை தரேன். கோபி சொல்றாரு, வாட், ஓ ஹோட்டல்ல நானா வேலை பார்க்கணுமா? ராதிகா, பாக்கியலட்சுமி என்ன சொல்றாங்கன்னு நல்லா கேளு. ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்களாம், அதுல 10ல 11 நான் வேலை பார்க்கணுமா? பாக்கியலட்சுமி சொல்றாங்க, நீங்க தானே வேலை இல்லைன்னு சொன்னீங்க. கோபி சொல்றாரு, நான் உங்ககிட்ட நான் வேலை இல்லாம கஷ்டப்படுறேன்னு சொன்னேனா? சொல்லல இல்ல. கோபிநாத் யாருன்னு நீ மறந்துருக்கலாம், ஆனா இந்த வீடு மறந்துருக்காது. கட்டினவனே நான் தான். இப்போ கொஞ்சம் நிலைமை சரியில்லை, ஹோட்டல்ல நான் வேலை பார்க்கணுமா? நாளை சந்திப்போம். இன்று 28/2/2024 மாசி 16 பிப்ரவரி புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்: மேஷம் தூய்மை, ரிஷபம் லாபம், மிதுனம் கவலை, கடகம் ஆதரவு, சிம்மம் பெருமை, கன்னி சுபம், துலாம் ஓய்வு, விருச்சிகம் உற்சாகம், தனுஷு கவலை, மகரம் பணி, கும்பம் ஏமாற்றம், மீனம் ஆதரவு. நாளை சந்திக்கலாம்.